சிட்லப்பாக்க ராஜேந்திரன் வெல்வது உறுதி. திமுக கோட்டை கைமாறுகிறது. அவர் ராஜா ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியே இருந்தார். அன்பரசன் கீழ மாவட்ட செயலாளர் இல்ல. பெரிய யூடியூபர்லாம் சொல்றாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? டிஆர் பாலுவாலேயே கேண்டிடேட்டை மாற்ற முடியல. தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா இருக்கு. இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்ல முடியாது, செங்கல்பட்டு மாவட்டம் சொல்ல முடியாது. மாவட்ட அமைச்சர் அன்பரசன் கண்ட்ரோல்ல இருக்கிற தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எஸ்.ஆர். ராஜா தொடர்ந்து அவர் தான் இருந்துகிட்டு இருந்தார். அவர் இரும்பு வியாபாரி, மல்லிக்கடை வியாபாரி, சிமெண்ட் வியாபாரி, பெயிண்ட் வியாபாரி, எல்லா கடையும் வச்சிருக்கிறார். தங்க வியாபாரி. இப்போ வைர வியாபாரியா ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நேரத்துக்கு அவருக்கு இந்த தொகுதியை மாற்றி கொடுத்துட்டாங்க. அவருக்கு கொடுக்கல. இதனால போராட்டங்கள்லாம் சீனை கிரியேட் பண்ணி வேட்பாளரை மாற்று அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாற்றா திமுக வேட்பாளர் கிருத்திகா தேவியை அறிவிச்சாங்க. போராட்டம்லாம் பண்ணாங்க. பாலெல்லாம் வச்சு பாலனுடைய முழு ஆதரவு செல்லப்புள்ள அன்புக்குரியவர் எஸ்.ஆர். ராஜா. டிஆர் பாலுவாலேயே கேண்டிடேட்டை மாற்ற முடியல. தலைமை என்ன காரணத்துக்காக முடிவு எடுத்ததுன்றது தெரியல. அதனால கேண்டிடேட்டை போட்டிருக்க கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அவரை கோரம் பண்ணவங்க, அறிவாலயத்தில் கோரம் பண்ணவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தொகுதியில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னடான்னு கேட்டால் அவர் ராஜா ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியே இருந்தார். அன்பரசன் கீழ மாவட்ட செயலாளர் இல்லை. மாவட்ட செயலாளர் ராஜா ஒரு தனி மாவட்ட செயலாளர் மாதிரியே ஆக்ட் பண்ணியிருந்தார். அதனுடைய வேணத்தான் திமுக கரெக்டு நேரம் பார்த்து எங்கே செக் வைக்கணுமோ வச்சுட்டாங்க. இப்போ என்னடா தகவல்னு கேட்டால் கிருத்திகா தேவிக்கு திமுக கட்சிக்காரங்க யாருமே வேலை செய்யலை. உட்கட்சி புத்தல் வேலை செய்யலை. நேற்றுக்கு இவங்க வந்திருந்தாங்க. பிரேம்லதா விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த அம்மாவுக்கு. அவங்க கடமையை நல்லபடியாக பேசி தீர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. மாற்ற கட்சிக்காரங்க சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு ஏடிஎம்கே கட்சிக்காரங்க களப்பணி இறங்கி ஆட்டுற மாதிரி விஜய் கட்சி அந்த கட்சியில் வேலை செய்கிறவங்க கூட இந்த ரெண்டு கட்சிக்காரங்க வேலை செய்கிற ஓட்டம் களப்பணியில் டிஎம்கே இல்லை. தாம்பரம் தொகுதி அதிமுக வெல்வது உறுதி. சிட்லப்பாக்க ராஜேந்திரன் வெல்வது உறுதி. திமுக கோட்டை கைமாறுகிறது. கேண்டிடேட்டும் யாரும் பத்திரிகையாளர்களை யாரும் சந்திச்ச மாதிரி தெரியல. கேண்டிடேட்டுக்கு யார் அட்வைசர்னு தெரியல, யார் தொகுதி பொறுப்பாளர்னு தெரியல. அவங்க ஒரு டாக்டர், மருத்துவர். அரசியலில் சைலண்டாக இருந்து அரசியல் பண்ணாங்க. பெரிய யூடியூபர்லாம் சொல்கிறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? லோக்கலில் தொகுதியில் இருக்கிற பத்திரிகையாளர்களை சந்திப்பை கூப்பிட்டு அறிமுகம் பண்ணி அவங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க கொள்ளுங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பேசுகிற மாதிரி பேசி பத்திரிகை செய்தியெல்லாம் பிரபலமாக வரணும். அவங்க அந்த சந்திப்பையும் கூட்டலை. ஆனால் பாக்கி 2 பேரும் கூட்டிட்டாங்க. சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கு கை வந்த கலை. பத்திரிகையாளர்கள்லாம் முழு கவனம் செலுத்திட்டார். இப்போ இன்னுமா ரேஸில் முன்னாடி நிற்கிற மாதிரி செய்திகள்லாம் ரெடியாகி பத்திரிகையில் செய்தி வருது.
அதே மாதிரி விஜய் கட்சியும் அதே மாதிரி பரபரப்பாக செய்தி வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க 2 பேர் காட்டுற வேகம் திமுக துரிதப்படுத்தலை. திமுக தோல்வி உறுதியாயிடுச்சு. சிற்றப்பாக்க ராஜேந்திரா தாமிரபரணியை வெல்வது உறுதி. திமுக உட்கட்சியில் எஸ்ஆர் ராஜா டீம் பூரா சைலண்ட் கில்லர் வேலையை ஏடிஎம்கே பார்க்குறாங்க. இதை அறிவாலயம் கண்டு கலைந்து துரிதப்படுத்தி தாம்பரத்தில் மீண்டும் திமுக கைப்பற்றும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்குமானதை பொறுத்திருந்து பார்ப்போம்.